வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். கார்த்திகை தீபம் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எல்லா ஃபேமிலியும் பிறந்தாத்துலேருந்து எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பா. அது ஒரு விசேஷம். ஏன்னா பொரி அப்பம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும் பிறந்தாத்துலேருந்து. ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லோரும் கேட்டீங்க பொரி உருண்டை பண்ணித்தரையான்னு. இப்போ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பொரி உருண்டையை போட போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் உப்பப்பம் பண்ணணும்னா அரிசியை வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து போட்டு ஊற வச்சு காலங்காத்தால் குளிச்சுட்டு வந்து ஊற வச்சு ஒரு 11 மணிக்கு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் பண்ணும்போது மெத்துன்னு சூப்பராக வரும். இதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் போடுறேன். இதில் தாளித்து கொட்டுறதுன்னா நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு ஜம்முன்னு குழி பணியாரத்தில் ஊற்றிட்டிங்கன்னா உப்பப்பம் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் பொரி உருண்டையை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வெல்லம் போடுறேன். நல்லா நொறுக்கினப்பது, அதனால் இது கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அடுப்பை ஏற்கனவே பற்ற வச்சுட்டேன். ஸோ இந்த பாத்திரத்துக்கு 3 பாத்திரம் அளவுக்கு பொரி எடுத்து வைக்கணும். இது வந்து சீக்கிரமே வந்துடும். இதில் வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நீங்கள், சரியா? நான் ஏற்கனவே பற்ற வச்சுருந்தேன், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுள் பொரி. அவுள் பொரியில் சுவாமிக்கு பண்ணுறது விசேஷம். நெல் பொரியிலையும் பண்ணுவாள், நெல் பொரியும் இருக்குது. இது வந்து அவுள் பொரியில் ஒவ்வொருத்தராத்தில் ஒரு வழக்கம். நான் வந்து சாதாரண அரிசி பொரியில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன், சரியா? இப்போ சாதாரண அரிசி பொரி இதில் வந்து நம்ம 1 எடுத்துட்டோம். இந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் எடுத்துட்டோமோ அதே பாத்திரத்தில் 1, 2, 3 எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி 3 எடுத்துட்டு இந்த வெல்லம் ரெடி ஆனவுடனே நம்ம பொரிக்க வேண்டியது தான். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும். அப்போது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணுன்னா அன்றைக்கி மெடிடேஷன் பண்ணால் சகஸ்ரஹர வரைக்கும் நம்மளால் டச் பண்ண முடியும். ஆனால் ஒரு குருவோட ஆதரவோடு பண்ணணும்னு சொல்லுவாள். கார்த்திகை தீபமே வந்து எல்லாரையும் சகோதர சகோதரிகள்லாம் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து எல்லாரும் பூண்டு ஊறுகான்னு கேட்டுன்னு இருக்கீங்களா? பூண்டு எக்கச்சக்க விலை, டபுள் த ரேட் இருக்குது. இருந்தாலும் 2 கிலோ பண்ண போகிறேன். ஏற்கனவே நிறையா பேர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் ஸ்டேட்டஸில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துருங்க. 2 கிலோ தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே புளி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். இதில் வந்து சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போடுறது உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் பொடி போடுறேன், என்கிட்ட சுக்கு பொடி இல்லை. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமே பாகு வந்துடும். இந்த பாகு வந்து பிரியாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக லெமன், கொஞ்சம் சீக்கிரம் பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். வேண்டாம், நான் இப்போ வந்து இதை அப்படியே ஊற்றிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அரிசி மாவு தொட்டு, இதை பாருங்கள், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை கையில் இப்படி பசைஞ்சிட்டு நீங்கள் அந்த சூட்டோடு பிடிக்கணும். அப்போ தான் வந்து பொரி உருண்டை நல்லா வரும். ஸோ இந்த பதம் மாத்திரம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த வெல்லத்தை நம்ம இப்படி பண்ணுறோம்ல, அப்போ வாசனை வரும். அப்போ உடனே நீங்கள் தண்ணியில் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் வாசனை வரலை, வெல்லம் வாசனை, அந்த பாகு வாசனை வரும். இந்த கொப்பளம்லாம் கொஞ்சம் குறையும், இந்த பொங்கிண்டு வருதுல்ல, இது கொஞ்சம் குறையும். அப்போ நமக்கே தெரிஞ்சிடும் பதம் வந்துடுது அப்படின்னு. ஸோ அதனால் பொறுமையாக நம்ம இதை பண்ணிட்டுருப்போம். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பொரி உருண்டை பொரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை, நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். வெள்ளப்பம் உப்பப்பம் பண்ணுறதும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதான் உப்பப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். வெள்ளப்பம் அரிசியில் வெள்ளத்தை அரைச்சி போட்டு பண்ணலாம், கோதுமையில் பண்ணலாம். கோதுமாவில் பண்ணுறது ஈஸி. கோதுமாவில்
இது போட்டு வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரைடு திராட்சையும் போட்டுட்டு தேங்காய் ஏலக்காய் போட்டுட்டு வெல்லத்தை வந்து கரைச்ச உடனே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி கரைச்சி வச்சுட்டு ஊற்ற வேண்டியது தான். சூப்பராக வெள்ளப்பம் வந்து ரெடி ஆகிடும். உப்பப்பம் வெள்ளப்பம் காரப்பம்னு ஒன்று பண்ணுவாள், அதான் அடமாவில் பண்ணுறது. ஒவ்வொருத்தராத்து வழக்கம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். பொரி உருண்டை மெயின். பொரி உருண்டையை நீங்கள் வந்து நெல் பொரியிலையும் இது அவுள் பொரியில் பிடிக்கலாம். நான் நார்மலாக அரிசி பொரியில் தான் பிடிப்பேன். சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை பாகு, இப்படி நிற்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு பாகு வந்துடும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நிற்குது. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்படி நகர்த்தினா அது சேர்ந்து வரும். சேர்ந்து வர்றது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்தால் டங்கு பதம் வரும். இது தக்காளி பதம் மாதிரி இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கரையில் அப்படியே நகர்ந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போகிறோம் உங்களுக்கு. இப்படி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் இருந்தால் போகிறோம். ரொம்ப டங்குன்னா அப்படியே முத்தின பதம் வரும். இந்த பதமே உங்களுக்கு தண்ணியில் இருக்க தனியாக எடுக்க வரும். பாருங்கள், இந்த பொரியை அப்படியே போட்டுடுறேன். போட்டு கிளறிடுறேன். இந்த பொரி கொஞ்சம் நவுத்து இருந்ததுன்னா பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். சரியா? இதை மாதிரி நல்லா கிளறிடுங்க. வெல்லம் ஃபுல்லாக இதில் கோட்டார மாதிரி கிளறிட்டிங்கன்னா பொரி உருண்டை சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா அரிசி மாவை கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சின்ட்டு அழுத்துங்க. அப்பப்போ மாவை கொஞ்சம் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டணும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். நம்மளோட பொரி உருண்டை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சா? சத்தம் கேட்குதா? அவ்வளோதான். ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா டங்குன்னு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க, கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம். ஹாப்பி கார்த்திகை தீபம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரி உருண்டை மாத்திரம் இல்லாமல் வெள்ளப்பம் உப்பப்பம் பண்ணணும், அதுவும் பண்ணி போடுறேன். ஸோ நம்மக்கிட்ட நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கணுன்னா 8300820475 கொள்ளு ரசப்பொடி இருக்குது. எனர்ஜியாக இருக்கணும், உடம்பும் குறைக்கணுன்னா கொள்ளு ரசப்பொடி வாங்கிக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறையா போடுறேன். உளுந்தங்கஞ்சி, அப்புறமா மில்லட் மிக்ஸ், எல்லா மில்லட்டும் சேர்த்து. இப்போ சுகர்லாம் இருக்கிறவங்க அந்த மில்லட் மிக்ஸ் வாங்கி ஊத்தப்பம் பண்ணிக்கலாம், கரைச்சி வச்சு குழி பணியாரம் பண்ணிக்கலாம், தோசை பண்ணிக்கலாம், கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிக்கலாம். ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.